வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சர்க்கரை 2 கப்புக்கு 1 கப் உளுந்து. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் அளந்துக்கோங்க. குங்குமப்பூ 4-5 எடுத்திருக்கேன். இது கலருக்காக. இப்போ 2 மணி நேரம் உளுந்து ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 கப்பு சுகருக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றாதீங்க, இல்லைன்னா லேட் ஆகும் சுகர் சிரப் ரெடி ஆகிறதுக்கு. பாருங்கள், முழுகிற அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் போடுறதா இருக்குன்னா நீங்கள் 1 மணி நேரம் வெளியிலையும் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ ஜில்லுன்னு இருக்கும். அப்போ மாவு நல்லா கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், லேசாக தண்ணி தெளித்து தான் நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு கெட்டியாக. இப்போ நம்ம பவுலில் கொட்டிக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குங்குமப்பூ போட்டுக்கலாம். நம்ம இதில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. நான் கலருக்காக குங்குமப்பூ சேர்க்குறேன். கலர் பொடி எதுவும் நான் சேர்க்கல. இதுக்கு ஒரு ஸ்டிங் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். நீங்கள் ரொம்ப திக்காக நீங்கள் சுகர் சிரப் ரெடி பண்ணாதீங்க. இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். எதுக்காகனா இப்போ ஜாங்கிரி ஃபுல்லாக நல்லா நெய் ஸ்மெல்லில் கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கவரில் உளுந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு கோன் டைப் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கவர் இருந்தாலும் போதும். எந்த கவர் இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு போட்டேன். இங்கே ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. மாவு போட்ட பிறகு தான் நம்ம கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கட் பண்ணிவிட்டு மாவு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போட போட மாவு வெளியில் வந்துட்டுருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு தெளித்து பார்க்கலாம். பாருங்கள், சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஜாங்கிரி புழிஞ்சு விட்டுறலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் ஜாங்கிரி புழிஞ்சிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். எந்திரிச்சா அதை எப்படி செக் பண்ணுறதுன்னா, இங்கே பாருங்கள், அது பபிள்ஸ் ஆட்ட வருது பார்த்தீங்களா? அது அடங்கிச்சா அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் சுகர் சிரப்பு கொஞ்சம் சூடாக தான் வச்சுக்கணும். அப்படி சூடு இல்லைன்னா அப்போ சூடுபடுத்திக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் ஜாங்கிரி ஊறும். அடுத்தது நம்ம போட்டு எடுக்கிறதுக்குள்ளே இந்த சிரப்பில் போட்டு வச்சுருக்கிற ஜாங்கிரி ஊறி இருக்கும். பாருங்கள், நல்லா அந்த சிரப்பில் அமுக்கி விடுங்க. இந்த மாதிரி அமுக்கி விடுங்க. நீங்கள் அடுத்த ஜாங்கிரி போடுறதுக்குள்ளே இது நல்லா சுகர் சிரப்பில் ஊறி நமக்கு நல்லா ஜூஸியாக கிடைக்கும் ஜாங்கிரி. பாருங்கள், அடுத்தது நான் போடுறதுக்குள்ளே இது எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.